Assalamualaikum. Hello friends, welcome back to my channel Home District by Roja. இன்னைக்கு வீடியோல ரொம்பவே டேஸ்டியான பாய் வீட்டு நெய்ச்சோறு தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்த்தலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் அடுப்புல ஒரு சட்டி வச்சிட்டு 5 ல இருந்து 6 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் ஹீட் ஆன பிறகு 2 பிரியாணி இலை இந்த மாதிரி குட்டி பீஸா கட் பண்ணிருக்கேன். அது சேர்த்துட்டு ஒரு பீஸ் பட்டை, 4 ல இருந்து 5 கிராம்பு, ஒரு ஏலக்காய். இப்போ 2 மீடியம் சைஸ் ஆனியன் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அடுப்பு சிம்ல வச்சுட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை, புதினா சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கின பிறகு நெய்ச்சோறுக்கு தேவையான தண்ணியை சேர்த்துக்கலாம். 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். 1 கப் பால் சேர்த்துருக்கேன். இந்த பால் தான் இந்த நெய்ச்சோறுக்கு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இப்போ நெய்ச்சோறுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்துலேயே நல்லா கொதி வந்துடும். நல்லா கொதித்த பிறகு நம்ம வாஷ் பண்ணி ஊற வச்சிருக்க அரிசி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சிடலாம். பதினஞ்சுலேருந்து 20 நிமிஷத்துலேயே ரொம்பவே சூப்பரான நெய்ச்சோறு ரெடி ஆயிரும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக உதிரியாக வந்திருக்குன்னு. உங்களுக்கு என்னோட இந்த நெய்ச்சோறு ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.